ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி உங்களை எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்தில் இருக்க ராஜசேகர ரெட்டி சென்ட்ரல் பார்க் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த பார்க் வந்து சரியாக ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. இது ரொம்ப தூரம் உள்ளதுனால ஒட்டின மாதிரியே இருக்கும். உங்களுக்கு என்ட்ரன்ஸில் போட்டுக்கிறதே பார்த்தா தெரியும், நல்லா பெருசாக எழுதி போட்டிருப்பாங்க ராஜசேகர ரெட்டி சென்ட்ரல் பார்க்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் இருக்குது. டிக்கெட் ரேட் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அடல்ட்ஸ்க்கு 30, சில்ட்ரன்ஸுக்கு 15ன்னு. ஸோ ஏஜ் வைஸாக பிரிச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா உட்காரத்துக்கெலாம் சுற்றி நல்லா கட்டி வச்சுருக்குறாங்க. இது வந்து சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா, நார்மலாகவே நிறைய நாளில் இந்த பார்க் நல்லா கூட்டமாக தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா இந்த மாதிரி நிறையா கூட்டம் வரும். நான் உங்களுக்கு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம மெயினாக என்ன பார்க்க இங்கே வந்திருக்கோம்னா வாட்டர் டான்ஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 7:15 ஆரம்பிப்பாங்க. செம்மையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. உண்மையிலே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். சில்ட்ரன்ஸுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக இடம் இருக்கும் விளையாடுறதுக்குன்னு. அதே இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இது உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற இடம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறையா செடிலாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. காலையில் மதியானம் 2 வேளையுமே இங்கே வந்து வாக்கிங் ஜாகிங்க்கு பார்க் திறப்பாங்க. நிறையா பேர் வருவாங்க, நிறையா கூட்டம் வரும். இது நல்லா பெரிய பார்க். இது வைசாக்கில். இங்கே பாருங்கள், இந்த மூங்கில்லாம் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இதுமாரி மூங்கில் கடியிலாம் நிறைய பேர் உட்காந்துட்ருப்பாங்க. இது கீழே இங்கே உட்காரதுலாம் இடம் வச்சுருக்குறாங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலத்துலாம் இங்கே வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நம்ம சம்மர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம், வீட்டில் இருக்க முடியும். அந்த டைம்லாம் கூட இந்த பார்க் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி அக்வாரியம் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், இது வந்து யோகா சென்ட்ரு. யோகா பண்ணுறதுக்காக பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. அப்போ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ மக்கள் கூட்டம் வருவாங்கன்றது. இங்கே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இது. நீங்கள் ஈவினிங் 4 o'clockலாம் வந்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. பாருங்கள், நிறையா மரம் செடி, நல்ல நேச்சர் வந்து இங்கே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இந்த பறவை கத்துற சத்தம்லாம் உங்களுக்கு கேட்கும். என்ன கூட்டம் இல்லையே நினைக்காதீங்க, கூட்டம் நிறையாவே இருக்குது. இந்த இடத்துல பாண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து நிறையா பார்த்திங்கன்னா மீன்லாம் இருக்கும். போன தட்டி வந்தப்போ மீன் தண்ணி கொஞ்சம் நல்லா கருப்பாக இருக்குது. ஆனால் மீன்லாம் இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாருங்க, அவங்க வாங்க, ஒரு ஒயிட் கலரில் ஒரு மீன் வந்து பார்த்துட்டு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம். அதை போய் பார்ப்போம் வாங்க. ఇలాగా
नाम ले कदे इश्क असा जो मधुर तरानो बड़े कदे दारू के ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை வாட்டர் டான்ஸிங் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சும்மா ஜாலியாக பார்க் சுற்றிட்டுருக்குறோம். இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். நம்ம அப்படியே இங்கே பக்கத்துலேயே பான்சை கார்டனும் போய் பார்ப்போம். அங்கே
பான்சை பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அது பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அது பான்சை வரவே வராது அவ்வளோ சீக்கிரத்தில். பாருங்கள், உங்களுக்கு போட்டிருக்காலே தெரியுது. ஏஜ் பாருங்கள், 8 வருஷம் இது ஏஜ் மட்டும். இங்கே பாருங்கள், 8 இயர்ஸில் எந்த அளவு வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு மரத்தை கரெக்டாக ஒரு பாட்டில் வளர்க்கணும். அது பார்த்தீங்களா? அதேமாதிரி இது பாருங்கள், 12 வருஷம். இது ஒரு 7 வருஷம் பிளான்ட். இது பான்சின்றது பிளான்ட் கிடையாது, அது வந்து ஒரு தொட்டியில் வளர்க்குற ட்ரீ. அது சைனீஸ் ஜாப்பனீஸில் வந்து பான்சின்றது வந்து ஒரு குட் லக் வர்ற ஒரு மரமாக பார்ப்பாங்க. அதனால் நிறைய வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. நானும் நிறையா ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் போட்டு வச்சு கொஞ்சம் இருக்குது, வந்திருக்குது எனக்கும். என்கிட்ட எப்படியும் ஒரு 5-6 போன்ஸே இருக்கும் இப்போதைக்கு. இங்கே பாருங்கள், இது பாருங்கள். பா, பதினாறு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் இது. இது மாமரத்தில் போட்டிருக்காங்க பான்சை, 15 வருஷம். ஆனால் காய் எடுத்துருக்கு பாருங்கள், இப்போ பார்த்தாலே தெரியும். காய் பூ எடுத்துருக்குது. இது குழந்த மாதிரி வளர்க்கணும். இதை நம்ம அந்தளவு ரொம்ப கேர் எடுத்து வளர்க்கணும். அப்போ தான் இது ரொம்ப இதுவாக ஒரு சூப்பராக. இது வந்து எலுமிச்சை மரத்தில் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் வளர்க்குறதுக்கு. இது பாருங்கள், இது இறந்து போயிட்டுருக்குது. ஆனால் தண்ணி ஊற்றி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படி தான் அடிக்கடி டக்கு டக்குன்னு இதாயிரும், வாடிடும். அதுக்கு நம்ம திரும்ப மண் எடுத்து சுத்தம் பண்ணி திரும்ப வேர்லாம் லைட்டாக வெட்டி விட்டு அது வளர்க்கணும். திரும்ப அது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 9 வருஷம் வளர்த்து இது மாதிரி ஆகிருக்கு பாருங்கள். ஆரிஜின் யூரோப் கண்ட்ரியோட. நம்ம சனிக்கிழமை வந்திருக்கோம், அதனால் நிறைய குட்டீஸ் இருக்குது. நிறையா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு நீங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அங்கேயும் நிறைய குட்டீஸ் ஆட்டம் போட்டுன்னு தான் இருந்ததா. ஆனால் 30 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஜாலியாக கொண்டா டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. இது பாருங்கள், 22 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரிலாம் இருபத்தெட்டு வருஷம் இது. நல்லா வளர்ந்துருக்கு அழகாக ஒரு மரம் மாதிரியே. 28 வருஷம் வெயிட் பண்ணி வளர்த்துருக்காங்க இந்த அளவு பெருசாக.
நிறைய வகையான கேட்டகரியில் போட்டிருக்கிறாங்க பான்சை. நிறைய வகையான கேட்டகரியில் போட்டு நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜென்ரேட் பண்ணி எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி வைசாக்கோட பார்க் காட்டியிருக்கிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு வேளை வைசாக் புதுசாக வந்திருக்கீங்க, ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க, குழந்தைங்கள கூப்பிட்டு வந்திருக்கீங்க, எங்கே போகிறதுன்னு தெரில, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வைசாக் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனல் இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகணுன்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் நான் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பி விட்றேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் நமக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.